நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோலையன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயா போற்றி, ஓம் ஸ்ரீ பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையே போற்றி, ராகவேந்திராய நமக. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூன் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? ராசிநாதன் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். 12 என்று சொன்னால் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை. தொழிலிலோ உத்தியோகத்திலோ உங்களுக்கு சரியான ஒரு திருப்தியோ ஒரு நிலையோ இருக்காது. அதையும் தாண்டி ஒரு சிலர் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெளிநாடோ வெளி மாநிலமோ போக முடியும். அது உயர்கல்விக்காக இருக்கலாம், உத்தியோகத்துக்காக இருக்கலாம், சொந்த தொழிலுக்காக கூட இருக்கலாம். எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிப்பீர்கள். அல்லது ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். 12ஆம் இடம் என்பது செலவினங்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம் என்று கூட சொல்லலாம். மற்றபடி ராசியை சனி பார்க்குறார். ராசியில் சூரியன் புதன் இருக்காங்க. இருந்த போதிலும் புதன் ஒரு நாள் தான் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் புதன் தன்னுடைய வீட்டுக்கு மிதுனத்தில் 6 நாள் அதிகபட்சமாக இருக்கார். சூரியனை சனி பார்க்கிறார். சூரியன் 4க்குடையவன் ராசியில் இருந்து சனி பார்க்குறதால அடிவயிறு சம்பந்தப்பட்ட அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடிவயிறு சம்பந்தப்பட்ட இடங்களில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ கட்டியோ அல்லது பெண்களாக இருக்கும் பட்சத்தில் மாதவிடாய் பிரச்சனை இல்லை அடி வயிற்றில் ஏதாவது பிரச்சனைகளோ ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். பட் இருந்தாலும் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆளுமை இருக்கும், எதையும் சாதிக்கணுங்கிற ஒரு வெறி இருக்கும். ஏன்னா 3க்குடையவன் 3ஆம் இடத்தில் சந்திரன் ஆரம்பத்தில் ஆட்சி நிலை பெறுகிறார். 2இல் குரு பகவான் இருக்கிறார். குரு என்பது தனகாரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறார். தன பிராப்தி உண்டு. அது மட்டும் இல்லை, தன ஸ்தானாதிபதியான புதனே குருவோடு இணைஞ்சு இருக்கிறதால நீங்கள் எதை பேசினாலும் எதை செஞ்சாலும் அது சக்ஸஸ் ஆகும். பொருளாதார மேன்மையை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது என்று சொன்னால் மிகையாகாது. குடும்பத்தில் நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, கணவன் மனைவி ஒற்றுமை, வீட்டில் இருக்கக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டும், சந்தோஷமாக இருக்கும். பணம் பல வகையில் பையை நிரப்பும். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்கள் ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் 4ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது என்பது தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு நடக்குதோ இல்லையோ வண்டி பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய நிலை ஏற்படும். ஆதலால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒரு மாதத்துக்கு உண்டான அமௌண்ட்டை ஒதுக்கி வச்சுருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு வாரமே காலி ஆகிடும். எது ரொம்ப எசென்சியலோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்க. எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு சென்று செலவினங்களை ஏற்படுத்தக்கூடிய தருணமாகத்தான் இது அமைகிறது. 5ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். 5ஆம் இடம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு கன்னி ராசியை, அதாவது அந்த வீட்டை கன்னியை சனி பகவான் பார்ப்பது என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பார்க்கிறது என்று சொன்னால்
குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், அல்லது பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், மருத்துவ செலவுகள் வைக்கலாம், அல்லது அவங்க படிக்கிற இடத்துல இன்ஸ்டியூஷன் மூலமாகவோ அல்லது சக பிள்ளைகள் மூலமாகவோ அதாவது நண்பர்கள் மூலமாகவோ ஏதாவது பிரச்சனைகள் வர காரணம் இருக்கிறது. மற்றபடி சீட்டாட்டம், ரேசி, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், இந்த ஷேர் மார்க்கெட்டில் இதெல்லாம் போடுறவங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். சந்தோஷம் என்பது 5ஆம் இடத்தை சனி பார்த்தால் சந்தோஷம் என்பது துளியும் இருக்காது. ராசியை சனி பார்க்குறதால டென்ஷன், பரபரப்பு, மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்கள், அது மட்டுமல்ல அரசியல்வாதிகள் உள்பட ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி உங்களுக்கு 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் எதிரிகளால் எந்த ஒரு தொல்லையும் இருக்காது. கடன் சுமை இருப்பவர்களுக்கு கடன் படிப்படியாக குறைஞ்சி புதுசாக கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, அது சுப செலவுக்காக வாங்கி வச்சுக்கிங்க. மற்றபடி சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். எந்த குறையும் கிடையாதுங்க. 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். கடன் வாங்கி எதை பண்ணுறோம் அதை செய்கிறோம், ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சாதிப்பீங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஏன்னா 8ஆம் இடம் அசிங்கம், அவமானத்தை தரக்கூடிய இடம். வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி 11இல் இருக்கிறது, மிக மிக சிறப்பு. 10இல் ராகு பகவான் இருக்கிறது, அதை விட சிறப்பு. ராகு இருக்கிற இடத்தை விரிவாக்கம் பண்ணுவார். அது மட்டுமல்ல, குரு பார்வையில் இருக்கார். அப்போ சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. இல்லை தொழிலில் இன்னொரு பிரான்ச்சி கூட ஓப்பன் பண்ணலாம். காற்றுள்ள போதே தூட்டிக்கொள்னு பெரியவங்க தெரியாமலா சொல்லியிருக்காங்க. நேரம் நல்லா இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் பிஸ்னஸை விரிவுபடுத்தலாம், அல்லது இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணி கடன் உடனே வாங்கி விரிவுபடுத்தலாம். இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் சரியான ஒரு சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலம். 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் என்று சொன்னால் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக சாதிக்க போகிறீங்க. உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு ப்ரமோஷன், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர் போன்ற ஃபெசிலிட்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதே நேரத்தில் சொந்த தொழில் பண்ணுறவங்க ஏனத்தானோன்னு தொழில் பண்ணால் கூட லாபம், இரட்டிப்பு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த வாரம் உங்களுக்கு, நீங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சுக்கிரன் 12இல் இருப்பதால் நீங்கள் பெண் தெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள். சுக்கிரனுக்கு அதிபதியான உங்களுக்கு ஸ்ரீரங்கம் பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. மற்றபடி தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள். இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் கிடையாதுங்க. மற்றபடி சந்தோஷமான தொழில் விருத்தி, உத்தியோக வளர்ச்சி கண்டிப்பாக ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷம், பண வரவு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் நீச்ச நிலையில் இருப்பதால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.